நிறைய டெலிவரன்சஸ் நிறைய டெலிவரன்சஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படி சொல்றதுன்னா ஓகே அவுட் அந்த இது வந்து நிறைய பார்த்தேன். ஓகே, ஒன்னா ரெண்டு வந்து கொஞ்சம் மரம் பிடிச்சி பொண்ணு நம்ம ஐகானிக் வர்ஷிப்ல தான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு அங்கிள் அவர் என்ன இப்படி கேள்வி கேட்கிறாரு உங்களை வேற லெவல் அங்கிள் அவர் கேள்வி கேட்டது வேற இந்த மாதிரிலாம் கூட கேள்வி கேட்பாங்களா. நம்மளோட எனர்ஜி என்னவா இருக்கோ அந்த எனர்ஜி வீக் ஆயிடுச்சுன்னா சாத்தானால ஈஸியாக உள்ள என்ட்ரு ஆக முடியும். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, இப்போ எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், ஒரு பேடான சுச்சுவேஷன் நடக்கும்போது அது அதோட டிஃப்ரெண்ட் இருக்கத்தானே செய்யும். அப்படி எடுத்துக்க முடியாது. கரெக்ட், அதான் சொல்ல வரேன். அங்கே தான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறது. அடி நான் புல்லட்டில் போயிட்டு இருந்தேன்னா எதுக்கு 2 பேர் வந்தாங்க வந்து ஆல்மோஸ்ட் நடிச்சாங்க புல்லட் டேடி அப்படியே நின்றுச்சு ஒன்று கண்ணா அது புல்லட் இல்லை அங்கே ஏஞ்சல்ஸ் உனக்காக நின்றுட்டு இருந்தாங்க. ட்ரிங்க்ஸு எனி அடிக்ஷன்ஸ் எல்லா அடிக்ஷன்ஸ் பின்னாடி ஸ்பிரிட் இருக்கு. சரி, நான் ப்ரேயர் பண்ணால் போயிடும், அது ஒரே செகண்ட் ப்ரேயர் பண்ணால் போயிடும். பட் உங்கள் மைண்டு வீக்காக இருக்கு. ஓகே, உங்கள் மைண்டு வீக்காக என்ன ஆகிடும்னா திருப்பி உள்ளே வந்துடும். சொல்றது புரியுது உங்களுக்கு? ப்ரேயர் பண்ணா கூட மைண்டை சரி பண்ண டெவில் எங்க எப்படி என்டர் ஆகும்? வாலண்டியரா வர மாட்டார். நிறைய பேரோட கேள்வி இது. நீங்க சொல்றது நிறைய பேர் ஈவன் ஜெனரல் பப்ளிக்கோட கிறிஸ்துவ அறியாத கடவுளாலே முடியாதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு கேள்வி. நான் அது அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 15 நிமிஷத்துல உங்க வாழ்க்கை சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், ஒரு 15 நிமிஷத்துல உங்க வாழ்க்கை சேஞ்ச் பண்ண முடியும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா மொபைல் அடிக்ஷன், பயம், கான்சன்ட்ரேஷன் இல்லை, எக்ஸாம் ஃபியர், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வராமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள் பை ராபிட் மென்பர் இருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அதோட லிங்க் நான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் அதே மாதிரி யாருக்குன்னா 1-to-1 கவுன்சிலிங் செஷன்ஸ் வேணும்னா அது கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கும் எடுத்துக்கலாம். If you're somebody who loves the gospel, who wants to know how ministry is done in India, want to know about how leaders execute things in India, this is a perfect channel for you. So please like, share and subscribe, and let us make sure that the message of Jesus is spread across the world and India, and let's support this movement. Thank you. பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களை செகண்ட் இன்னிங்ஸில் சந்திக்கிறது. ஸோ போன எபிசோட்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களை நான் எடுக்கும்போது நான் எடுக்க முன்னாடியே யோசித்தேன் மைண்ட் பவர்ன்றாங்களே எப்படி ஸ்பிரிச்சுவலோடு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம உங்கள்கிட்ட வந்தோம். பட் உங்களை வெளியே அறிமுகப்படுத்தும் போது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்ம வியூவர்ஸ்க்கு போய் சேர்த்தும் போது அது வேறு விதத்தில் இருந்துச்சு. பல பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் விடுதலையாகாமல் இருக்கிறவங்களுக்கு விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது உங்களை திரும்பி ஒரு செக்ஷனில் எடுக்கிறது. தேங்க்யூ. அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நாங்கள் கருதுகிறோம். ஈடன் டிவி உங்களுடைய ஃபெலோஷிப் கிடைச்சதும் கர்த்தருடைய சித்தம் நாங்கள் நம்புகிறோம். இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் காமிச்சது உங்கள் த்ரூ வந்து நான் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ரீச் அவுட் ஆனது பெரிய பிளஸ்ஸிங். அண்ட் இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி சொல்கிறது, நானே ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ளே இவ்வளோ சேலஞ்சஸா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து ஏதோ அங்கங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா நிறைய அடி வாங்கினவங்க இங்கே தான் இருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டவங்க இங்கே தான் இருக்காங்க. என்னென்னா புரிதல் இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதுதான் வந்து இது. பட் எகெயின் உங்களோட சேனலுக்கும் உங்களோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா என்னையும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எகெயின் தேங்க்யூ பிரதர். ஸோ அது பிளஸ்ஸிங். ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டில் இதுலேருந்தே போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் போன டைம் 7-8 பார்ட்டுக்கிட்ட போட்டிருந்தோம். நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய எப்படி இருந்தது அதனுடைய? ஏன்னா நீங்கள் செக்குலராக நிறைய பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக கிறிஸ்தவ உலகத்தில் இவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க. ஓப்பனாக சொன்னோம்னா பேக்டு, ஃபுல்லி பேக்ட். ஓகே, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் நிறைய வந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்துச்சு. பட் என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னாக்கா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. அதாவது இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே அதே பரிசுத்தான எல்லார்ட்டையுமே இருக்கு. Romans 8:11 the same Holy Spirit lives in every one of us. ஸோ நீங்கள் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறமா அது நமக்குள்ள தான் இருக்காரு.
பட் அவர் வந்து நம்மளை புஷ் பண்ண மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் வந்து புஷ் பண்ண மாட்டார். ஓகே, நம்ம அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம்னா அவர் நம்மளை வேற லெவலில் கொண்டு போவார். ஓகே. பட் இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப வருஷமா 20 வருஷம் 30 வருஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரிதல் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா, பிரதர் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, இந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் புரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கும் அவங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருக்கு. ஓகே. அதாவது ஸ்பிரிச்சுவல், நான் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைண்டு எங்கே மிஸ் ஆகுது, மைண்ட் பவரில் எவ்வளோ தூரம் இது இருக்குது, நிறைய டெலிவரன்சஸ் நிறைய டெலிவரன்சஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படி சொல்றதுன்னா ஓகே அவுட் அந்த இது வந்து நிறைய பார்த்தேன். ஓகே. 1-2 வந்து கொஞ்சம் மரம் பிடிச்சி லைக் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து முரண்டு பிடிச்சிச்சு ஆக்சுவலா. சரி. பட் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன பிரச்சனை. அடிக்கடி சொல்லுவேன், உங்கள்ட்ட கூட நடுவில் சொன்னேன், பிரதர் என்ன சொல்றது, ரொம்ப 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 ஈஸியா வந்து கேட்குற ஒரு ஆள் யாருன்னா சாத்தான். சொன்ன உடனே போயிடுறான். ஓகே. பட் ஆனா சில இடத்துல கன்ஃபியூஸ் பண்றது யாருனாக்கா நம்ம மக்கள் தான். இல்ல பிரதர் அந்த ரெஃபரன்ஸ் எப்படி, இந்த சில பேர் நீங்க சொன்ன மாதிரி தான், நீங்க எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி தான் 2-3 பேர் எனக்கு கேட்ட கேள்வி, எதுக்கும் பைபிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், மைண்ட் பவருக்கும் பைபிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இன்னைக்கும் எல்லா 7 வீடியோ பார்த்தவங்களே கேட்ட கேள்வி. சரி. அப்பதான் நான் உங்கள்ட்ட கேட்பேன், நிஜமாலுமே இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஏன்னா நீங்க கேட்ட கேள்விகள்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுல இன்னொன்னு ஒரு சின்னது ஒரு நான் சொல்லலாம், பட் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணு நம்ம ஐகானிக் வர்ஷிப்ல தான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு, அங்கிள் அவர் என்ன இப்படி கேள்வி கேட்கிறாரு உங்களை, வேற லெவல் அங்கிள் அவர் கேள்வி கேட்டது வேற, இந்த மாதிரிலாம் கூட கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா. ஏன்னா நல்லது ஆக்சுவலா, ஏன்னா அது வந்து நீங்க கேட்டது நிறைய பேருக்கு ஒரு ஓப்பனிங்கா இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஓகே நிஜமாலுமே பைபிள்ல இருக்கா. சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, பைபிள்ல இருக்கான்னு கேட்கறதுக்கு முன்னாடி சில விஷயம், ஜஸ்ட் ஒரு பைபிள் இருக்கு பட் நான் அதுக்கு வரேன். பட் அதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காரு, விஸ்டம் கொடுத்துருக்காரு. அப்போ நான் கேட்குற கேள்வி ஒரு பையன் இப்படி தான் கேட்டாப்புல, இது பைபிள் இருக்கா அப்படின்னு. இருக்கு, ஆன்சர் இருக்கு என்கிட்ட. பட் நான் அதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறது நல்லதான்னு கேட்டேன். கரெக்ட் பிரதர், நல்லது பிரதர், பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஓகே. பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டேன். பைபிள் எங்கேயுமே இல்லை. அப்போ போகலாமா வேண்டாமா? இல்லை பிரதர் போகணும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் பைபிள்னு வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் நம்ம பண்ணாது இருக்கிறது கூட முட்டாள்தனம் சொல்லுவேன். பட் இதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா வெரி சிம்பிள். Proverbs 23:7 as a man thinking in his heart so easy. ஒரு மனுஷன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதுதான் அவன். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன, நீங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன், கண்ணாடி என் மூஞ்ச பக்கத்துல கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்டோம்னா, இப்போ இந்த கண்ணாடி நான் பார்த்தேன்னா இந்த கண்ணாடி என்ன காமிக்கும்? என்னோட ஃபேஸை காமிக்கும் இல்லையா, நான் யாருன்னு காமிக்கும், அதான் கண்ணாடி காமிக்கும். இப்போ இந்த கண்ணாடியை பார்த்துட்டு என்னோட அந்த கண்ணாடி நான் அசிங்கமா காமிக்க சொன்னேன்னாக்கா, நான் என்னவா இருக்கணும் அதுதான் அந்த கண்ணாடி காமிக்கும். அதே மாதிரிதான் as a man thinking in his heart so easy அப்படின்னும் போது, ஒரு மனுஷன் அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதுதான் இந்த உலகம், சோ கால் பிரபஞ்சம் அவனுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னா, என் ஹஸ்பண்ட் சரியில்லை, என் ஒய்ஃப் சரியில்லை, எங்க பசங்க சரியில்லை, இல்லைன்னா சொசைட்டி சரியில்லை, நான் ஒர்க் பண்ணுற வேலை சரியில்லை, மேனேஜர் சரியில்லை. நான் சொல்கிறது ஒன்று தான், ஆக்சுவலாக அவங்க இல்லை பிரச்சனை, உங்களோட எனர்ஜி தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. உங்களோட எனர்ஜி தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு. எப்படி சொல்கிறீங்க? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து அவங்க சைல்டுஹுட் டேஸ்ல வந்து நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், வேற மாதிரி சொல்கிறேன், எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட் அண்ட் அவர் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டார். ஸோ லாஸ் ஆனதுனால எங்கள் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், தாத்தா பாட்டி வளர்ந்தேன். ஓகே. ஸோ எங்கள் தாத்தா வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட், பயம். எங்கள் தாத்தா தான் எங்களை படிக்க வச்சார். ஸோ நான் தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தேன். ஸோ அங்கே இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்களாம், எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, நீ வந்து தாத்தா வீட்டில் வளர்கிற, உங்கள் அப்பா வீட்டில் வளரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. இவர் பிஸ்னஸ் பண்ணனால தான் லாஸ் ஆச்சு, நான் அந்த லாஸ் ஆனால தான் எங்கள் தாத்தா வீட்டில் வளர்றேன். ஸோ அப்போ சின்ன வயசுல என்ன பார்க்குறாங்கன்னா, எல்லாமே கிடைச்சி அவங்களுக்கு, அவங்க படிக்க வச்சது எல்லாமே பண்ணாரு. பட் பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு பயம், வெறுப்பு, அவங்க அப்பா மேலே ஒரு வெறுப்பு, இது அப்படியே கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகிட்டு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அதே என்ன அவங்க பார்த்தாங்களோ அது வந்து அவங்க ஹஸ்பண்டிட்ட பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு பயம், ஓகே, ஒரு பதட்டம், லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருக்குது. ஓகே. இப்போ இந்த குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை யாரும் மதிக்கிறது கிடையாது. இப்போ இந்த லேடியோட ஜேர்னி நம்ம பார்த்தோம்னா, சரி, பெயின், சஃபரிங்,
இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த பொண்ணுங்க வந்து உங்கள் பொண்ணு உங்கள் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட எனர்ஜி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. உங்களோட எனர்ஜி ரிஃப்ளெக்ட். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை, எங்கள் பசங்க சரியில்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது அவங்க தாத்தா. நெக்ஸ்ட்டு அவங்க அப்பா மேலே வெறுப்பு. சரி, பாவம் அவர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து இன்னைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கலாம், ஏதோ ஒரு ரீசனில் அவர் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க ப்ளேம் பண்ணி அவங்க மேலே ஒரு வெறுப்பு வச்சுருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, எனர்ஜி நெகட்டிவ். நான் அடிக்கடி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எனர்ஜியில் வைப்ரேட் ஆகிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு. இன்ஃபேக்ட் வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமானது. பயம் கூட பரவாயில்ல, ஓகே. வெறுப்புன்றது எல்லாமே எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி தான். பட் கோவம். நான் அந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மேலே அந்த வெறுப்பு எனக்கு போயிடுச்சு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அந்த பயம் போயிடுச்சு. அப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட எனர்ஜி என்னவா இருக்கோ அந்த எனர்ஜி வீக் ஆகிடுச்சுன்னா சாத்தானால ஈஸியாக உள்ள என்ட்ரு ஆக முடியும். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, இப்போ எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், ஒரு பேடான சுச்சுவேஷன் நடக்கும்போது அது டிஃப்ரெண்ட் இருக்கத்தானே செய்யும். அப்படி எடுத்துக்க முடியாது. கரெக்ட், அதான் சொல்ல வரேன். அங்கே தான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா, எப்படி சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ணுறான். ஓகே. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் ஸ்பிரிச்சுவலி. வேறு சொன்னோம்னா the spiritual world controls the physical world. everything is spiritual. ஓகே. ஸோ ஸ்பிரிச்சுவல் தான் ஹைராக்கி ஃபர்ஸ்ட். இங்கே ஸ்பிரிச்சுவல் வந்து வந்ததுன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீன்ஸ் அவர் உள்ளே வர மாட்டார், மைண்டை புஷ் பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அந்த ஃப்ரீ வில் நம்ம கொடுத்துட்டார். நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு கேட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கொடுத்த சின்ன பசங்களை வந்து தப்பாக இது யூஸ் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏன் கடவுள் அங்கே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதனால எனக்கு கடவுள் மேலே வெறுப்பு அப்படின்னாங்க. நான் இப்போ ஒன்றே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டேன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வாடகை வீட்டில் உங்கள் சின்ன பசங்க எதுவும் கிரிக்கிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓனரை கால் பண்ணி ஏன் வீடு கிறுக்கி இருக்குது அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீன் தான் பண்ணுவோம். நீங்கள் தானே க்ளீன் பண்ணுவீங்க. வீடு யாரோடது? ஓனரோடது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, கரெக்டாக. பட் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தான் அதை ஓன் பண்ணிட்டு இருக்கீங்க, சொந்தம் உங்களோட தான். அப்போ இங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்? ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிறது கூட நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம அஸ் அ பிலீவர் நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணாமல் கடவுள் பண்ண மாட்டார் அவர். ஏன்னா நம்மள்ட்ட ஒப்படைச்சாச்சு. இஸ் கிவன் தட் டு அஸ். நிறைய பேரோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை பிளேம் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் தெரியணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்ம ஆப்ரேட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது நடக்குது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு சூப்பர் நேச்சுரலாக மிராக்கிள் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து விபத்தில் தப்பிக்கிறாங்க, ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு கேள்வியாகவே வந்துடுது இல்லை. அதுதான் கடவுள் ஒரு சிலரை காப்பாற்றுறாரோ, ஒரு சிலரை கைவிட்டுறாரோ. இது ஒரு இல்லை, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது கடவுளோட. ஓகே ஓகே ஓகே. உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது கடவுளோட. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல எனக்கே வந்து இன்சிடென்ட்ஸ். என் பையன் ஒரு டைம் நல்லா சொல்லுவோம். ஒரு டைம் என் பையன் வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பான் பையன். ஒரு டைம் சொல்கிறான், டேடி நான் புல்லட்டில் போயிட்டு இருந்தேன்னா எதுக்கு 2 பேர் வந்தாங்க, வந்து ஆல்மோஸ்ட் நடிச்சாங்க. புல்லட் டேடி அப்படியே நின்றுச்சு. ஒன்று கண்ணா அது புல்லட் இல்லை, அங்கே ஏஞ்சல்ஸ் உனக்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க விழுந்தாங்க. ஓகே, பட் ஆனால் தப்பான சைடில் வந்து அவங்க விழுந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காட் ப்ரொடெக்டட். ஸோ என்னன்னா அவனோட ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கடவுள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. 100% ஏஞ்சல்ஸ் ஆர் தேர் வித் அஸ். 100% நம்மளோட நம்ம சுற்றி ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அது வந்து நோபடி கேன் டினை தட். பட் என்னன்னா நம்மளா சில விஷயங்கள் தப்பா வாலண்டியரா பண்றோம், அங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்களா வாலண்டியரா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க வந்து கடவுள் ஏன் காப்பாத்தலன்னு கேட்கக்கூடாது. சில இடத்துல கடவுள் வார்ன் பண்ணுவார், சில இடத்துல கடவுள் வார்ன் பண்ணுவார், பண்ணாத போவாத அப்படின்வாங்க. பட் நம்ம அங்க போகும்போது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து பிகாஸ் எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸில் போகிறாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க பஸ்ஸில் நாங்கள் போகணும், பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் 2 பேர் மட்டும் உயிராக வந்தாங்க. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அப்போ கடவுள் அங்கேயும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. பட் என்னன்னா நம்மளோட மீன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டே ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் எப்போல்லாம் சொல்கிறதும் ஓகே அப்பா எங்கூட வாங்க, ஏஞ்சல்ஸ் எனக்கு கைட் பண்ணுங்க. ஸோ அந்த இது கொடுக்கும்போது என்னன்னா தே டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் நீங்கள் இந்த மிரர் வச்சு பேசும்போது எனக்கு ஃபர்தராக ஒரு கொஸ்டின்ஸ் தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு லைஃப் இருக்கும்போது, ஸோ அப்பாவோ அம்மாவோ இல்லை பிரதர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஏமாற்றப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனநிலை மாறத்தானே செய்யும். ஒரு நெகட்டிவ் அது எப்படி நம்ம சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அது அதனுடைய இப்போ ஒரு பயம் வரத்தானே செய்யும். ஒரு தடவை நான் தீயில கை வச்சுட்டேன்னா எனக்கு சுடுதுப்பா அப்படின்றோம். இப்போது ஒரு தடவை நம்பிக்கை துரோகத்தை பார்க்குறோம் அப்படின்னா
திருப்பி அந்த அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அந்த பயம் வரத்தானே செய்யும். கண்டிப்பா. ஸோ அதுதான் என்ன So சொல்றேன், அதுதான் நீங்க இது கண்டிப்பா அதுதான் வந்து டீப் ரூட்டட் ஆயிடுச்சு. ஓகே. நம்மள அறியாமலே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் கார் டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் அப்படி ஒரு மாதிரி ஓகே மெதுவாகும், சம்டைம்ஸ் ஆஃப் ஆகும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு கார் ஓடிட்டு இருக்கோம், அவங்க ஃபோனில் பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மீன் லைக் நம்ம ஃபோனில் பேசுறவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம். அதாவது நமக்கு வந்து கேஷுவலாக வண்டி ஓடிட்டு இருக்கோம். இது வந்து கண்டிஷனிங் சொல்கிறேன், பாசிட்டிவ் கண்டிஷனிங். இப்போ இதே மாதிரி நெகட்டிவ் கண்டிஷனிங் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபெயிலியர், ஒரு ரிஜெக்ஷனை பார்த்துட்டேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிஞ்சிச்சு. அது என்ன ஆயிடுதுன்னா அவன் பயப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம பயப்பட ஆரம்பிக்குமே என்ன ஆயிடுதுன்னா பிரச்சனை என்னன்னா நீங்கள் என்ன எனர்ஜியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்களோ திருப்பி அது கிடைக்க போகுதுன்னு சொல்கிறேன் நான். அப்போ அந்த ஃபெயிலியர் வரும்போது அது ஒரு ஃபியராக மாறுது இல்லை, அது கண்டினியூவாக அது இருக்குமோ. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ உங்களுக்கு புரியும். ஒரு அம்மா என்ன கால் பண்ணாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காள் தான், கொஞ்சம் என்னோட கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகி கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பித்தேன். அண்ணா அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்ன அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு வந்து 20 வயசில் ஒரு பையன் இருக்கான், 40 வயசு ஆயிடுச்சு, 40+, 40+ இருக்கேன். 20 வயசு பையன்லேருந்து எங்கள் அப்பா வயசு உள்ள ஆட்கள் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பேசும்போது வந்து அம்மா அக்கா தங்கச்சின்றாங்க. அடுத்த கால் வல்கர் கால், அசிங்கமாக பேசுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, எல்லாருமே. நான் சொன்ன ஆன்சர் என்ன தெரியுமா, நீங்கள் அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க. அதான் நீங்கள் அந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், எவனோ தப்பாக பேசியிருக்கலாம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. ஓ இவனும் இப்படி பேசுவானோ, இவனும் இப்படி பேசுவானோ அப்படின்னும் போது அப்போ என்ன ஆயிடுது, நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் தாட்ஸ்க்கு பவர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் உங்களை தேடி வர்றாங்க. ஸோ சொல்லிடலாம் ஈஸியாக, அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது அப்படி நடக்கும் அப்படின்னு. எஸ், இது நான் ஈஸியாக சொல்லிடலாம். பட் என்னோட மெயின் பியூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா செஷன் எடுத்தேன். இதுக்காக இல்லை, இதுவும் ஒரு ஏரியா. பட் இதை நம்ம ப்ரேயரில் சரி பண்ணிட முடியாதா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரேயர் சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது மாற்ற முடியாதா? சான்ஸே கிடையாது. எதனால? பிகாஸ் அவங்க ஆழமா, பிகாஸ் அவங்க மனசில் இருக்குது. இப்போ அந்த பயம்ன்றது அவங்க மனசுக்குள்ள போயிடுச்சு. சரி, புரியுதா சார் உங்களுக்கு? இப்போ அவங்க மனசில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பயத்தை எடுத்து விட்றேன். இப்போ நான் என்ன பண்ண அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன கால் பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மரியாதை கொடுப்பாங்க, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தேன். 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன கால் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணா அந்த மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை, எல்லாருமே என்ன அம்மான்றாங்க, அக்கான்றாங்க, தங்கச்சின்றாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் இப்போ ஒருத்தண்டையும் போயிட்டு இந்த மாதிரி உங்க அம்மா மாதிரி இருக்காங்க இல்லையே, நான் ப்ரோக்ராம் பண்ணது இவங்கள மட்டும்தான். இப்போ இவங்கள ப்ரோக்ராம் பண்ணனால இப்போ என்ன ஆயிடுச்சு, சொசைட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு கான்டாக்ட், நான் சொல்றது புரியுது உங்களுக்கு, இவங்களுக்கு எல்லா கான்டாக்ட்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. யாருமே இது வரைக்கும் தப்பா பேசுனது கிடையாது. ஓகே, ப்ரோக்ராம் பண்ண என்ன பண்ணுவீங்க? ப்ரோக்ராம்ன்றது நீங்க மைண்ட்ல வந்து அவங்க மைண்ட்ல வந்து ஆழமா பதிஞ்ச அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தன் வந்து ட்ரிங்க்ஸ், எனக்கு ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். சரி, அவன் மைண்ட்ல வந்து எனக்கு ட்ரிங்க்ஸ் பிடிக்கும், ட்ரிங்க்ஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு. நான் அப்படியே என்ன பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் கண்டா எனக்கு விருப்பம் இருக்கு, ஓகே, ட்ரிங்க்ஸ் கண்டா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, இந்த ட்ரிங்க்ஸோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படின்னா குழந்தை மாதிரி. இப்போ நீங்க வந்து இந்த கான்ஷியஸா கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கான்ஷியஸ் மைண்ட் உங்க அலர்ட்டா இருக்கீங்க நீங்க, பட் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு குழந்தை மாதிரி. ஓகே, ஜஸ்ட் சும்மா கண்ண மூடுங்க அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம், கான்ஷியஸ் மைண்ட் கிடையாது. ஓகே, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் 24/7 அலர்ட். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரோக்ராம் பண்ணும்போது அது என்ன ஆயிடுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணி எனக்கு இது பிடிக்காது. இப்படி நிறைய ஃப்ரெண்டு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, நான் ட்ரிங்க்ஸ் டச் பண்ணேன், வாந்தி எடுத்துட்டேன். நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் வந்து இந்த டிடிக்ஷன் சென்டர் போனேன், எங்கள் அண்ணனை போட்டேன், அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம். டிடிக்ஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் சக்ஸஸ் ரேட் வந்து லெஸ் தென் 5%. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஜெயிலில் போடுவாங்க. என்னோட பியூட்டி என்ன தெரியுமா, வெறும் 15 மினிட்ஸ். ஓகே ஓகே, வெறும் 15 நிமிஷம் போதும், 15 மினிட்ஸ் போதும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அதை நான் பண்ணும்போது ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியும், எடுக்க முடியாது. இல்லை ப்ரோக்ராம்ங்கும் போது அது நிறைய கேள்வி இருக்குது. என்னென்னா இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஸ்பிரிச்சுவலாக ப்ரேயரும் பண்ணுறீங்க. கரெக்ட். சில டிமானிக்கான இது விஷயங்கள்லாம் டக்குன்னு ப்ரேயர் பண்ணி அந்த சால்வ் பண்ணுறீங்க. ஒரு சிலது ட்ராக்குக்கு போகிறீங்க, ஒரு சிலது கவுன்சிலிங்கு போகிறீங்க. என்ன டிஃப்ரென்ஸ்? டிஃப்ரெண்ட்டு. ரெண்டாவது நிறைய பேர் உங்களை பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சொல்ல நினைக்கிறேன். அது வந்து ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாஸ்டர் கிடையாது. சரி சரி, ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒரு மைண்ட் பவர், ஒரு இவாஞ்சலிஸ்ட் அப்படி கூட அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், இவாஞ்சலிஸ்ட் கிடையாது. அதுக்கு வெரி சிம்பிள். பைபிள் வந்து எல்லாருக்குமே தேவை. பைபிள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. என்னோட ஃபவுண்டேஷன் வந்து பைபிள் தான். அடிக்கடி சொல்லி என்னோட ஃபவுண்டேஷன் பைபிள் தான். பைபிள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பட் என்னன்னா அதோட ரூட் எங்கே போகுது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி ட்ரிங்க்ஸு, எனி அடிக்ஷன்ஸ்,
எல்லா அடிக்ஷன்ஸ் பின்னாடி ஸ்பிரிட் இருக்கு. சரி. நான் ப்ரேயர் பண்ணால் போயிடும் அது, ஒரே செகண்ட் ப்ரேயர் பண்ணால் போயிடும். பட் உங்கள் மைண்டு வீக்காக இருக்கு. ஓகே. இப்போ மைண்டு வீக்காக என்ன ஆகிடும்னா திருப்பி உள்ளே வந்துடும். சொல்றது புரியுது உங்களுக்கு? ப்ரேயர் பண்ணா கூட மைண்டை சரி பண்ண டெவில் எங்க எப்படி என்டர் ஆகும்னா டெவிலோட என்ட்ரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைண்டு. ஸோ டெவில் என்டர் ஆகுது உங்கள் மைண்ட். நான் சொன்ன ஸ்பிரிட் சோல் பாடி. நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறதுக்கே நமக்கு ஒரு மைண்டில் இடம் ஏன்னா நமக்கு காலங்காலமாக அப்படி பழக்கப்பட்டுட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணு, ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணு. கண்டிப்பாக. ஸோ இதில் இப்போ சர்ச்சு கரெக்டாக போ, இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட், ஒரு மீட்டிங் போ, கண்டிப்பாக இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஊழியக்காரரை போய் மீட் பண்ணு. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இதாக பரவி ஸ்பிரிட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இது ப்ரேயர் பண்ணாலும் இது நடக்காது, நடக்காது மீன்ஸ் நீங்க டிமானிக்கான விஷயங்களை நம்ம இது பண்ணிடலாம், பட் மைண்டை சேஞ்ச் பண்ண முடியாதுங்கும் போது அது ஒரு கேள்வியா மாறுது. எப்படி ப்ரேயர் பண்ண மைண்டை மாற்ற முடியாதா? அப்படி சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பிரிட் சோல் பாடி. ஓகே. ஓகே. இப்போ என்னோட சோலில் தான் அந்த மைண்ட் இருக்கு. நான் ஒர்க் பண்ணுறது மைண்டில். அடிக்க லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், நான் மைண்டில் ஒர்க் பண்ண, நான் பிரெயினில் ஒர்க் பண்ணுறது கிடையாது, பாடியில் கிடையாது, மைண்டில். இப்போ இந்த மைண்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வில்ல கொடுத்தாச்சு. கடவுள் வந்து ஃப்ரீ வில்ல கொடுத்தாச்சு, நம்மள்ட்ட ஒப்படைச்சாச்சு. நம்ம அது நம்மளோட சாய்ஸ். ஓகே, ஃப்ரீ வில் நம்மளோட சாய்ஸ். பட் இந்த ஏரியா தான் சாத்தான் யூஸ் பண்ணுறோம். சேடன் யூஸ் பண்றது மைண்ட் தான். பயத்தை கொண்டு வருவான், ஃபியர், நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாமே கொண்டு வருது. ஸோ ஒன்ஸ் அவன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மைண்ட் கரப்ட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் பிகம் வீக். அவன் ஈஸியா உள்ள என்ட்ரான். ஸோ பிசாசு என்ட்ரியாகி பண்றான். நான் ஆண்டவர் நமக்கு மைண்ட்ல இது பண்ண முடியாதா? பண்ண மாட்டாரு. பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு எல்லாமே ரோபோட்ஸ் ஆயிடும். அந்த ஃப்ரீ வில் அது சொல்றேன். ஆமா, ஃப்ரீ வில். ஆமா, பட் அதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பத்தி சொன்னோம்னாக்க நான் பயங்கர ஷார்ட் டெம்பரா இருந்த ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த ஷார்ட் டெம்பர் வந்து எனக்கு வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா அப்பாட்ட ஒப்படைச்சேன். அப்பா எனக்கு இது ஒப்படைச்சிட்டேன் உங்கள்கிட்ட, என்னால் முடியல. எஸ் டெஃபினெட் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அவர் எடுப்பாரு, நீங்க கொடுக்காத வரைக்கும் எடுக்க மாட்டாரு. ஓகே ஓகே. எனக்கு இந்த வீக்னஸ் இருக்கு. ஒரு ஏதேன் தோட்டத்துல இந்த ட்ரீயை தொடாத, கனியை எடுக்காதான்னு சொல்லி ஒரு அவர் கட்டளை கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீ வில் டச் பண்ணாம வீவர்ஸ் புரியறதுக்காக. கரெக்ட். ஸோ மரணத்தையும் ஜீவனையும் முன்னாடி வைக்கிறேன் அப்படி சொல்லலாமா? கரெக்ட் கரெக்ட். எதை நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறத கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய பேர் கேட்கலாம், ஏன் வந்து கடவுள் வந்து ஏன் ஆதாம அந்த சாப்பிட வச்சார், மீன் அந்த ஏவாளை ஏன் சாப்பிட வச்சாரு? ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. தெரியல இதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்டனால தான் இல்லையா? அந்த பழத்தை ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. பட் அதே இடத்துல ஆதாமன் ஏவாளை வந்து அப்பா இது சாப்பிடலாமா, சாத்தான் சொல்கிறான், நாங்கள் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தா கதையே மாறி இருக்கும். அவங்க கேட்கல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அங்கே தான் நான் சொல்கிறது, நம்ம கேட்காத வரைக்கும் அவராக வாலண்டியராக வர மாட்டார். நிறைய பேரோட கேள்வி இது நீங்கள் சொல்கிறது. நிறைய பேர் ஈவன் ஜென்ரல் பப்ளிக்கோட கிறிஸ்துவ அறியாத கடவுளாலே முடியாதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு கேள்வி. நான் அது அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணு வந்து 21 வயசு 21 இயர்ஸ் அவளுக்கு. அவள் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நீ இதை பண்ணுறா, நீ இதை பண்ணுறா, நீ இப்படி பண்ணுறா, நான் அப்படி பண்ணுறான்னு அவன் என்ன சொல்லுவேன்? என்னை பார்த்து இது ரொம்ப என்னுடைய டிஷ் பண்ண விடாம நீங்க உங்களுடைய எரிச்சல் படுத்தாதீங்கன்னு. ஆமா ஆமா, ஒரே எரிச்சல் படுத்தாதீங்க. கரெக்டா? பட் அதே பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட்டில் ப்ராப்ளம், பிரிண்டரில் ப்ராப்ளம், சம்வேர் ப்ராப்ளம். ஓகே, அங்கே வந்து டேடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற. இப்போ நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உட்காந்து டேடி எரிச்சல் படுத்தேன்னு சொல்லுவோம்ல. ஏன்னா கூப்பிட்டது அவங்க. வேறமா சொன்னோம்னா ஒரு அப்பாவா நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன், ஆனால் கூப்பிடாம நான் வர மாட்டேன். இதே தான் கடவுளும். புரியுதா சார் உங்களுக்கு? நம்ம கூப்பிடாத வரைக்கும் அவர் வரமாட்டார். ஸோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஈவன் கிறிஸ்துவ அறியாதவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கூப்பிடணும்னு தெரியல. கடவுள்ன்ற பேரில் நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், ஜென்ரலாக கேட்டிருக்கேன். பிகாஸ் நான் ரோமன் கேத்தலிக்கில் வந்தனால சொல்கிறேன். நானும் வந்து ஸ்டாச்சு வச்சுருக்கேன், சிலை வச்சுருக்கேன், ஃபோட்டோகிராஃப் வச்சுருக்கேன். நான் கேட்பேன் இது யாரோட ஃபோட்டோ? இது ஒன்று சொல்லுவேன் நான். நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா இது யாரோட ஃபோட்டோ? இல்லை இது ஜீசஸோட ஃபோட்டோ. எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லை இருந்தாங்க. சரி வை, அதே இருக்கட்டும், ஜீசஸோட ஃபோட்டோ இருக்கட்டும். இப்போ என் பொண்ணு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிட்டா, அவர் டிசைனர் என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிட்டா. அந்த ஃபோட்டோ ரொம்ப சின்சியராக பேசிட்டு இருக்கா. டாடி 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 ஐ லவ் யூ டாடி 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 நெக்ஸ்ட் வீக் காலேஜ் ஃபீஸ் பே பண்ண டாடி டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் டாடி. அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்து அழுதுட்டு இருக்கா. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்து அழுதுட்டு இருந்தா அந்த ஃபோட்டோகிராஃப் காசு கொடுக்குமா? இல்ல, கொடுக்காது. என் ஃபோட்டோ தான் சின்சியராக அழுதுட்டு இருக்கா. இப்போ அதை நான் பார்த்தேன்னா எனக்கு கோவம் வருமா, சந்தோஷப்படுவேனா? கோவம் தான் வரும். ஏன் அந்த ஃபோட்டோ பார்த்து நீ வரைஞ்சிட்டு இருக்க? இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஃபோட்டோட்ட நீ பேசுறதுனால எந்த வேணா ஃபோட்டோ இருக்கட்டும். ஓகே, அது ஜீசஸோட ஃபோட்டோ இருக்கும், மதர் மேரி ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ வேணா இருக்கட்டும். அந்த ஃபோட்டோட்ட பேசுறதுக்கு அந்த ஃபோட்டோக்கு பதில் தருமா? எப்படி என்னோட ஃபோட்டோ பதில் தராதோ அதே மாதிரி அந்த ஃபோட்டோ பதில் தராது. பட் ஆக்சுவலி அந்த கடவுள்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலையும் கிடையாது, ஸ்டாச்சுலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. கடவுள்ன்ற நமக்குள்ள இருக்கார். நான் நிறைய பேர் கற்றுக்கிட்டேன், கடவுள் எனக்குள்ள இருக்கார். நம்ம நினைக்கும் போது ஜஸ்ட் ஒரு தாட் அப்பா அப்படின்னும் போது அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம வந்து ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இதுக்கு என்னோட ஆன்சர் இதுதான்.
ஏன்னா கடவுள்ன்றவர் நமக்குள்ள இருக்காரு. நீங்க பேசுங்க, அவர் நமக்குள்ள இருக்க. அந்த மூச்சு காத்துன்றது வந்து அவரோடது. அவரோடது. அவர் இல்லைன்னா நமக்கு இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாருக்குமே போதும். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்டின் நான் கிறிஸ்டின்லாம் இல்லை, எல்லாத்தையுமே கடவுள் இருக்காரு. கூப்பிட்டா நெக்ஸ்ட் செகண்ட் இருப்பேன். நான் எப்படி என் பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டா அவர் பண்ணும், பட் கூப்பிடாத வரைக்கும் வர மாட்டோம். அப்போ நீங்க மைண்ட் இதை கூட நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதா? இப்போ நீங்க கூப்பிட்டா ஆண்டவர் இதை வந்து மைண்டை சரி பண்ணுவாங்க. கண்டிப்பா. பட் அவங்களுக்கு தெரியாது. ஓகே. பிரச்சனையே வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியாது. இப்போ எங்கிட்ட நான் வந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எனக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்றாங்க. பட் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியாம, அந்த பிரச்சனையே தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து கடவுள் அது காமிக்க மாட்டார். அது பண்ணவும் முடியாது அவருக்கு. பட் அந்த இடத்துல எனக்கு இது வீக்னஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கோவம் வரும்போது. இப்போ கோவம்ன்றது யாரோடது? சாத்தானோடது. நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன். இப்போ என்னோட ஃபோன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஃபோனை கொடுத்து நான் எப்போ வேணா வந்து வாங்கலாம். கரெக்டுங்களா? எப்போ வேணா வரலாம். உங்க வீட்டு 2 மணி கூட வரலாம். பிரதர் என்னோட ஃபோன் பிரதர்லாம். நீங்க போலீஸ்காரனை கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க, போலீஸ்காரன் சொல்லுவாங்க ஹலோ அவரோட ஃபோனுங்க, நீங்க ஏன் வச்சிருக்கீங்க, கொடுங்கன்னு. ஸோ ஐ காட் அ லீகல் ரைட் டு கம் டு யூ. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானோட எந்த கேரக்டர் இருந்தாலும் சாத்தான் என்கிட்ட வர முடியும். ஓகே ஓகே ஓகே. புரியுது சொல்லுங்க உங்களுக்கு? இப்போ நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன், நான் ஸ்மோக் பண்றேன், தப்பான ஹேபிட்ஸ் இருக்கு. வெரி அதெல்லாம் விட்டுருங்க. பயம். நான் பார்த்ததுல வந்து பிரதர் நான் அடிக்கடி சொல்ல நம்பர் 1 எனிமி யாருன்னா பயம். பயம். ஓகே. அதுதான் 365 டைம் வந்து பைபிள்ல வந்து ஃபியர் நாட்னு கொடுத்துக்காரு. அண்ட் ஃபியரோட ஆப்போசிட் தான் ஃபெய்த். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா. அதாவது பைபிள் என்ன போட்டிருக்குன்னா வித்தவுட் ஃபெய்த் யூ cannot ப்ளீஸ் காட். வித்தவுட் ஃபெய்த் யூ cannot ப்ளீஸ் காட். நிறைய பேர் ப்ரேயர் பண்றதுக்கு நான் ப்ரேயர் பண்றாங்க, பயத்துல ப்ரேயர் பண்றாங்க. கண்டிப்பா. நடந்துடக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்றாங்க. நீங்க நடந்துடக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரேயர் வந்து இட்ஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் ஃபியர். ஓகே. நாட் ஆன் ஃபெய்த். ஸோ அந்த ஃபியர்லேருந்து பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகும், நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாத்தம் உள்ள வந்துருவான். ஓகே ஓகே. ஃபியர்னே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஏரியா. இப்போ அவனோட ஏரியாக்குள்ள மாட்டிக்கிட்டு நீங்க கடவுளே என்ன கூட வர முடியாது. இப்போ சொன்ன மாதிரி உங்க நான் ஃபோன் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்க போலீஸ்காரனை கூப்பிடுறீங்க. போலீஸ்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்? போலீஸ்காரன் சொல்லுவார் ஹலோ அவரோட ஃபோனுங்க, அவரோட ப்ராப்பர்ட்டி, நீங்க அவர்கிட்ட கொடுங்க. அதே தான் கடவுளே பண்ணுவார். நீ அவனோட பொருளை வச்சுட்டு இருக்கனால அவன் உன்கிட்ட வரான். விடாத வரைக்கும் அங்கதான் பாத்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் தெரியாமலே மாட்டிட்டு. ஸோ நமக்கே அது தெரிய மாட்டேங்கிறீங்க. அந்த மைண்ட்ல வந்து நம்ம எதுல பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியல. கரெக்ட். ஸோ அதுக்கு தான் உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. பட் ஆனால் நீங்கள் இப்போ இந்த மைண்டில் இந்த பிரச்சனை இப்படி இருக்குது. ஸோ இது சால்வ் பண்ணும்போது நீங்கள் அதுலேயும் நான் பார்க்குறேன், நீங்கள் ஒன்று நிறைய 3 விதமான பார்க்குறேன். ஒன்று ப்ரேயர், அப்புறம் ட்ராக்ஸு, அப்புறம் கவுன்சிலிங், 3ஐயும் நான் பார்க்குறேன். எப்படி இதனுடைய நெட்வொர்க்? இப்போ நீங்கள் ட்ராக்ஸ்லாம் கேட்டால் இப்போ ட்ராக் கேட்குறோம், அது ஆடியோ இது. ஸோ அது ஒரு ரிஃப்ளெக்ட் கொண்டு வருமா? அது மைண்டை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி சரி. இப்போ ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வராங்க, நிறைய பேர் வராங்க, ஜிம்முக்கு வராங்க. எதுக்கு போடுறோம்? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என்னைக்குன்னு ஒரு நாள் பண்ணக்கூடாது, டெய்லி ஏன் பண்ணுறோம்? ஆமாம், ரொட்டீன் பண்ணி ஆகணும். ஆமாம், கரெக்டுங்களா? நான் இன்னைக்கே ஒரு நாள் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 14 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அதே மாதிரி மென்டல் ஃபிட்னஸ். அந்த மென்டல் ஃபிட்னஸ்ன்றது நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனோட கம்பேர் பண்றாங்க. அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஸ்பிரிச்சுவல் வேற, மென்டல் ஃபிட்னஸ் வேற. ஸோ அந்த மென்டல் ஃபிட்னஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இல்லை. இது வந்து ஏன் ஒரு ட்ராக், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ட்ராக்னா அதை நம்ம கேட்க நம்ம மைண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே ஓகே. நம்ம மைண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த மைண்ட் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுனாலே கேட்கணும்னா இப்போ அதையும் கிளாரிட்டியாக பேசலாம். இப்போ நீ கேட்டா அது மியூசிக், அந்த பேசுறது, வாய்ஸ், அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு இதை தான் சொல்றீங்களா, அந்த ஒரு அது ஃபீல் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் நீங்க. சிம்பிள். நான் இப்போ என்ன சொல்றேன்னா இதில் ஒன்றுமே கிடையாது, பைபிளில் இருக்கிறது தான் ஒன்றுமே கிடையாது. சரி சரி. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இஃப் யூ ஆர் புவர் சே ஐ அம் ரிச். ஓகே ஓகே. இஃப் யூ ஆர் சிக் சே ஐ அம் ஹெல்தி. பொய் சொல்ல சொன்னது அப்போ பைபிள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டா? அப்போ நான் அதே என்ன சொல்றேன்னா I keeps declaring. அதே தான் what we say is affirmations, self affirmations சொல்றோம். அந்த affirmations வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்னோட மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன், என்னோட மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுது, என்னோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு மேக்ஸ் பயமா இருக்கும், எனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா வருது, என்னால் 100% ஸ்கோர் பண்ண முடியுது. இப்போ இதெல்லாம் மைண்ட்ல எப்படி போயிட்டு இருக்குன்னா எனக்கு என்னோட ஃபோக்கஸ் கிடையாது, எனக்கு கான்சன்ட்ரேஷன் கிடையாது, எனக்கு மேக்ஸ் ரொம்ப டஃப், நான் ஃபெயில் ஆகிடுவேன், பயம், இதெல்லாமே இருக்குது. இது எல்லாம் என்ன பண்ணுவோம்? ரீப்ரோக்ராம் ஒன்றுமே கிடையாது, ஓவர் ரைட்டிங். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் ஏ இருக்கு, சரி, நான் அந்த லெட்டர் அழிக்கலாம் முடியாது. நான் என்ன பண்றேன், அதுக்கு மேல ஒரு 100 டைம்ஸ் எஸ் எழுதுறேன். ஓ ஓகே. அப்போ என்ன தெரியும் உங்களுக்கு? ஏ மறைஞ்சிரும், எஸ் தான் இருக்குது.
இப்போ அதே மாதிரி மைண்ட் என்ன பண்ணுறோம், லிட்ரலாக வந்து நம்ம சீட் பண்ணுறோம். வி ஆர் சீட்டிங் வந்து அதை நம்ம ஃபீட் பண்ண என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் ஸோ அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே. ஒன்ஸ் நீங்கள் மைண்ட் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்பிரிட்ல ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா வெரி சிம்பிளாக சொன்னோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வச்சுங்களேன், இப்படி வச்சுங்க. இப்போ சென்டர் வந்து மைண்டு, இந்த சைடு ஸ்பிரிட்டு, இந்த சைடு பாடி. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 42 வருஷமா நான் வந்து ஃப்ளஷில் தான் ட்ரெயின் ஆனேன். அதுக்கப்புறம் தான் பைபிள் படிக்கிறேன் நான். ஸோ பைபிள் எல்லாமே இருக்குது. பட் என்னோட டெண்டன்சி எங்கே இருக்கும், நான் இந்த கார் ஓட்டுற மாதிரி தான் ஷிஃப்ட் ஆகிடும் பாடி சைடில். பட் ஆக்சுவலாக நான் எங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து பார்க்கணும், ஸ்பிரிட்ல பார்க்கணும். என்னோட மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு பெண்டுலம் மாதிரி. எதை ஃபோக்கஸ் அது, இஸ் இட் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்பிரிட் ஆர் இஸ் இட் மூவிங் டுவர்ட்ஸ் ஃப்ளஷ்? ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பிரச்சனையே இருக்கு, நான் எப்படி பார்க்குறேன், சிக்னஸே இருக்கு அப்படின்னாக்கா நான் ஸ்பிரிச்சுவலாக எப்படி பார்க்குறேன். ஓகே, ஸ்பிரிச்சுவலாக ஐ எம் ஹெல்தி, ஃபிசிக்கலி ஐ எம் ஹேவிங் தி சிக்னஸ். அப்போ நான் ஸ்பிரிச்சுவலாக பார்க்க, நான் மோர் அண்ட் மோர் நான் ஸ்பிரிச்சுவலாக பார்க்க என்னோட சிக்னஸ் என்ன போயிடும். இப்போ அதுக்கு தான் அந்த மைண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல். மைண்டு தான் பேஸ். அந்த மைண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆகுது, இஸ் இட் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் மை பாடி ஆர் என்னோட ஸ்பிரிட்ல ஷிஃப்ட் ஆகுதா? அப்போ மைண்ட் ஸ்ட்ரென்த்தனா இல்லைன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா வீக் ஆகிடும். ஃப்ளஷ்ல பார்க்கணும், ஸ்பிரிட் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே ஓகே. நம்ம ஸ்பிரிட் சொல்லாலும் சரி, ப்ரேயர் பண்ணாலும் சரி, ஷார்ட் டேர்மாக வச்சு. பட் நான் கேட்குறேன், எந்த இடத்துல உங்களுடைய உதவி தேவைப்படுது? இப்போ அதான் நான் கேட்குறேன். இப்போ போன டைமாவது உங்கள் வந்து ஆரம்பத்தில் அப்படி நிறைய படிச்சுட்டு வந்து இப்போ ஓரளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய கேள்விகள் நான் அதை கொண்டு போனால் வியூவர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மிராக்கிள் ஆப் இருக்குது, கண்டிப்பாக நிறைய ட்ராக் அதில் வச்சுருக்கிறீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் சொன்ன மாதிரி பைபிள்லேருந்து காரியங்களை இன்சர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இது நம்மளே தனிப்பட்ட இதில் பண்ணிட முடியாதா? சூப்பர். நானே ஒரு தனிப்பட்ட முறையில் ஓகே. பட் என்னன்னா இதில் வந்து அதோட அந்த ஃபைன் டியூனிங் தெரியாது உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து வெறும் அஃபர்மேஷன்ஸ் மட்டுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து ரிசர்ச், நான் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமா ரிசர்ச், அது நிறைய உள்ள ரிசர்ச் பண்ணி பண்ணது தான். அதில் வந்து சொன்ன மாதிரி பிரெயின் வேவ் சிங்க்ரனைசர்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஆல்ஃபா, பீட்டா, தெட்டா, டெல்டா. சரி, இது வந்து பிரெயின் வேவ் சிங்க்ரனைசேஷன். நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, ரெசனன்ஸ் டியூனிங் ஃபோர்க் அடிச்சு பக்கத்தில் சொன்னால் அது வைப்ரேட் ஆகும். ஆமாம் ஆமாம். இப்போ அதே மாதிரி ஒரு ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, பிரெயின் வேவ் சிங்க்ரனைசேஷன் ஃப்ரீக்வன்சி 7 ஹெர்ட்ஸ், 4 ஹெர்ட்ஸ் 7 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் நான் யூஸ் பண்ணுற தெட்டா வேவ்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அது பிரெயின் வேவ் சிங்க்ரனைசேஷன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள், என்ன மாதிரி வார்த்தைகள் போடணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். இதை நான் வேற மாதிரி சொல்கிறேன். சரி, நான் வந்து ரெட் காரை பார்க்க மாட்டேன், சிவப்பு காரை பார்க்க மாட்டேன், சிவப்பு காரை பார்க்க மாட்டேன், சிவப்பு காரை பார்க்க மாட்டேன். என்ன பார்க்குறீங்க? சிவப்பு காரை பார்த்துட்டே இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, நீ குடிக்க மாட்டேங்க தெரியும், பட் நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். என்ன மைண்ட்ல வருது உங்களுக்கு? குடி தான் இமேஜ். கரெக்டா? ஆமாம். ஸோ இது தப்பான அஃபர்மேஷன். புரியுது உங்களுக்கு? இப்போ நான் பண்றது வேற. ஓகே. அதனால ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சோசன், நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன்ல. இப்போ இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, லைக் ஒரு ஃபிலிம் டைலாக் கூட இருக்கு, கேட்டதுன்னா டோன்ட் வரி பி ஹாப்பி. நிறைய பேர் கேட்டிருக்கேன், டோன்ட் வரி பி ஹாப்பி. டோன்ட் வரி நம்ம வந்து நீங்க எதை பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வரியை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹாப்பி. எதுக்கு சொல்றீங்க? பி ஹாப்பின்னு சொல்லிட்டு போங்களேன். ஸோ அதுதான் நமக்கு அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ளஸ் இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு காட் கொடுத்த ஒரு அனாயிண்டிங், என்னோட வாய்ஸ். அந்த வாய்ஸில் நான் நிறைய பேருக்கு போட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ். ஓகே ஓகே. டெலிவரன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸ் கூட எனக்கு சொன்னது என்னன்னா, சார் நான் போட்டு கேட்டுட்டு இருக்கேன், சரி என்கிட்ட ஏதோ ஒன்று போச்சு. ஓகே ஓகே ஓகே. என்னை விட்டு ஏதோ போன மாதிரி இருந்துச்சு, என்னோட நேவல்லேருந்து போனது நான் பார்த்துருக்கேன். சில பேர் சொன்னது பாம்பு மாதிரி. சரி சரி, அப்படியே என் கண்ணு முன்னாடி போகுது ஒன்று அப்படின்றாங்க. மீன் விஷுவல் அவங்க இதில் தான். ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ஓகே ஓகே. நான் தான் சொல்லுவேன். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இது நிறைய இன்டர்நெட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. பட் இவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு. இப்போ அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். சரி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் பேஸ்ட், ப்ளஸ் செகண்ட் திங் வந்து 18 years of experience and more than 10,000 people plus all over the world இருக்காங்க. ட்ராக் ரெக்கார்ட் புரியுது அதுக்கு தான். பட் ஆனால் உங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. உங்களுடைய நான் அதை மினிஸ்ட்ரியாக தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பண்ணுறது ஒரு யூனிக்கான ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்குது. பட் இதில் இன்னும் சில காரியங்கள், இப்போ நீங்கள் இன்னர் ஹீலிங் பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில். கண்டிப்பாக. இப்போ ஒரு கோபம்னா எங்கேருந்து வந்துச்சு, இப்போ நீங்கள் செக்ஸுவல் அப்யூஸ்லாம் ஆகிங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, இப்படிலாம் பேசி இன்னர் ஹீலிங் பண்ணால் காயங்களை ஆற்றிட்டாலே அவங்களுக்கு இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதெல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம கண்டுபிடிச்சு பேசி அப்படி மைண்டை இது பண்ண முடியாதா? இல்லை, அதான் சொல்றேன். இது எல்லாமே என்னன்னா ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஓகே. நம்ம சோல், நம்ம அல்டிமேட்டாக நம்ம யாருன்னா நம்ம ஒரு சோல், அதுதான் நம்ம. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறமா பாடி
மண்ணோட மண்ணா போயிடும், ஸ்பிரிட் கடவுள்கிட்ட போயிடும், நம்ம சோல் தான் ஹெல் ஆர் ஹெவன். இதுதான். ஸோ அந்த ஐடென்டிட்டியே நம்ம தான். அப்போ அந்த சோலில் வந்து சில விஷயங்கள் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா அது வந்து டீப் ரூட்டட். அது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து செக்ஷுவல் அப்யூஸில் மாட்டினாங்க சின்ன வயசில். ஓகே, அவங்க சொல்கிறாங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு. அதுக்கப்புறம் அந்த வெறுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மீன் அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள். அப்பா வந்து குடிப்பார். அப்பா குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை ஒரு ரூமில் வச்சுருவாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூஜைலாம் பண்ணுறது, பூஜை மந்திரம்லாம் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இதில் வந்து அந்த மந்திரவாதியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க மந்திரவாதி எப்படி பார்க்குறாங்க, கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் இவங்க சொன்னாலே உங்கள் அம்மா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இது செக்ஷுவல் அபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகுது. மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் குடிக்கிறாரு. அதே மாதிரி சந்தேக பார்வை, அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ், அந்த வார்த்தைகள் இது கண்டினியூ ஆகிட்டு எல்லாத்தையுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகுது. அவங்க கால் பண்ணது எதுக்குன்னா, அவங்க பையன் லவ் பண்ணி பொண்ணு கல்யாணம் பண்ண பையன் அவன் என்ன பார்க்குறான், அவங்க பார்க்குறாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன வெறுப்பு இருந்துச்சோ, என்ன மாதிரி அசிங்கமாக கேட்குவாரோ அதே வார்த்தையும் பையன் யூஸ் பண்ணுறான். யார? அவன் ஒய்ஃப். அப்போ அவங்க பயந்தது என்னன்னா, என் பையன் ஹஸ்பண்ட் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படிதான் ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது. என் பையனை நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, பையனை கொண்டு வர முடியுமா, பையனை நீங்கள் இது ட்ரக்ஸ்லாம் மாட்டிக்கிட்டான். ஸோ அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன், ப்ராப்ளம் பையன்கிட்ட கிடையாது, ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்லி ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல பொசிஷனும் இருக்காங்க அந்த பசங்க, அந்த லேடி. பட் என்ன பிரச்சனைனா அந்த பெயின் அதே பெயின் தான் திருப்பி 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 வருது. ஸோ அதில் என்ன மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன இவங்க அதெல்லாம் மாற்றினா இது மாறும்? இவங்களோட தாட்ஸ், இவங்களோட அந்த பர்டிகுலர் அந்த வலி. இப்போ அம்மா மேலே விருப்பம், அதை மறக்கணுன்றீங்களா? இப்போ நான் எழுதுன மாதிரி தான் அந்த அம்மா மன்னிச்சிட்டேன். அவங்க தப்பா சொல்ல, யாருமே தப்பா சொல்ல. இப்போ அவங்க அம்மா எப்படி சஃபர் பண்ணாங்க தெரியாதுல்ல நமக்கு. இப்போ அவங்க அம்மா இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. பட் அவங்க அம்மாக்கு என்ன ஆச்சு, அவங்க தாத்தாக்கு என்ன ஆச்சு யாருக்கு தெரியுமா? இது புரிஞ்சு சொல்றது. அந்த எனர்ஜி என்ன, ஃபேமிலி வைஸ் அந்த எனர்ஜி எப்படி பாஸ் ஆகணும். அது அந்த எனர்ஜி பாஸ் ஆனதால தான் இப்போ இவங்க மாட்டி விக்டிம் ஆயிட்டாங்க. இப்போ என்ன, இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க, பையன் விக்டிம் பண்றாங்க. பையன் விக்டிம், பையனை சொல்றாங்க. ஆக்சுவலா பையன் பிரச்சனை கிடையாது, இவங்களோட எனர்ஜி இவங்க பையன் அடிக்குது. ஓகே ஓகே. இது வேற மாதிரி சொன்னோம்னா, நீங்க நெகட்டிவா வைப்ரேட் ஆகும்போது சாத்தா உள்ள வந்துருவோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இல்லை போன டைம் கூட சொன்னீங்க, ஒரு அப்பா பொண்ணை கூட ஒரு அப்பா இது பண்ணியிருக்காரு, பட் மன்னிக்க சொன்னீங்க. எஸ் எஸ். அது பாசிபிலிட்டியா அது பண்ணிடலாமா? இதெல்லாம் வந்து ஈஸியா? அதான் சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு கான்ஷியஸா பேசின வச்சீங்க, நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் அடிக்டர் எப்படி மன்னிக்கிறது அப்படி நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கும். சரி, நம்ம ஒரு சிம்பிள் கண்ணை மூடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. அந்த கண்ணை மூடுங்கன்னு சொன்னா அந்த எப்படி சொல்றது, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பேபி மாதிரி. நீங்க என்ன பண்ணாலும் மோல்ட் ஆயிடும். அங்க வந்து இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணீங்க. இப்போ நீங்க என்ன எப்படி அப்படி நீங்க ஆர்கியூ பண்ணலாம், என்கிட்ட டிபேட் பண்ணலாம். சரி சரி. உங்க சப்கான்ஷியஸ் என்ன, கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பிரீத் இன் பிரீத் அவுட்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க எடுத்துக்குவீங்க. ஓ ஓகே. அதான் பியூட்டி. அதுதான் நான் சொல்றது, சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங். ஓ, அது ஈஸியா இதாமா? இப்போ நானே வந்து நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இல்ல பிரதர், அப்படி பிரதர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன் அப்படின்னு கண்ணை மூடுங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச உடனே அப்புறமா கேட்பேன், என்ன இல்ல பிரதர் இல்ல, முன்னாடி ஆர்கியூ பண்ணிட்டு அதே ஆளு இப்போ ஆர்கியூ பண்ண. ஏன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. புரியுது சொல்லுங்களேன். சோ ஈஸியா ஈஸி. ஓகே ஓகே. எனக்கு ஓப்பனா சொல்றேன், 15 மினிட்ஸ் போதும் பிரதர். நீங்க எப்படி எடுத்துங்க, நிறைய பேர் என்ன எப்படா 15 மினிட்ஸ், அவ்வளவு நாள் பிரச்சனை 15 மினிட்ஸ். பட் என்னன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணது, அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, எகைன் வந்து பாத்தீங்கன்னா சாத்தா வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். எல்லாருக்கும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் நம்ம அதை மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா வேற எனக்கு கோவம் கிடையாது, எனக்கு பொறாமை கிடையாது, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்ப சாத்தா என்கிட்ட அதுக்கு வருவான், என்ன வேலை இருக்கு அவன்கிட்ட. அதான் ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, the ruler of this world is coming and has got nothing against me. என்ன சொல்றாரு, என்கிட்ட பயம் கிடையாது, எனக்கு கோவம் கிடையாது, எனக்கு பொறாமை கிடையாது, ஜெலசி கிடையாது, நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ஸ்மோக், எந்த கெட்ட பழக்கமே இல்லை, அவனோட எந்த கேரக்டருமே என்கிட்ட இல்லை. அதுதான் அவர் மீன் பண்றாரு. புரியுது சொல்ல. நம்ம நிறைய பேர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது இடத்துல ஒரு ஜெலசி இருக்கும். நேற்று ஒரு அம்மா பேசுறேன், பிரதர் நீங்க சொல்றது எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க, ஓப்பனா ஒத்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க சொல்றது எல்லாமே இருக்கு, பயம் இருக்கு, இது இருக்கு, ஜெலசியும் இருக்கு. ஜெலசி வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காலாம் எப்படி இருக்காங்க, அவங்கள அப்படி அந்த ஒரு புறம், அந்த ஒரு கம்பேரிசன் இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாத்தானோட கேரக்டர். அப்போ அது உள்ள வந்துருச்சு வச்சுங்களா, அவன் வந்துட்டான்னா ஒன்ஸ் அவன் மைண்ட் அடிச்சிட்டான்னு வச்சுங்களா, நெக்ஸ்ட் ஸ்பிரிட் அடிப்போம். ஓகே ஓகே. அதாவது பைபிள் படிக்க விட மாட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அவன் புஷ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஸ்பிரிட் காலி,
சோல் காலி, உங்கள் மைண்டும் பாடியும் காலி. ஓகே ஓகே அங்கே தான் சிக்னஸ் கூட வருது. ஓகே. ஸோ தொடர்ந்து நிறைய காரியங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், வேறு வித்தியாசமான டாப்பிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சில இதை கிளாரிஃபை பண்ணி இதை முடிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் உங்களை பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சேனலில் வர்றதுனால. ஸோ உங்களை வந்து எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பொதுவாக லைஃப் கோச், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நிறைய இருக்குது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களுடைய? என்ன வந்து எப்படி பாருங்கன்னா, பைபிள் பேஸ்ட் கோச், ஓகே பைபிள் பேஸ்ட் மைண்ட் பவர் கோச் அப்படி மட்டும் பாருங்க. ஓகே ஓகே. பாஸ்டரும் கிடையாது, ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை கற்றுக் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு, எப்படி ப்ரேயர் பண்ணி கற்றுக் கொடுக்குறேன். பட் என்ன பார்க்குறது ஒரு கோச்சாக பாருங்க, அதுதான். ஓகே 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 சூப்பர். உங்களுடைய மிராக்கிள் ஆப், கவுன்சிலிங் இதெல்லாம் தேவைப்பட்டால் நிச்சயமாக அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. எஸ் பிரதர். ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் என்ன அடுத்து ஃபர்தர் கண்டிப்பாக தேங்க்யூ.